சில்ட்ரன், குட் மார்னிங். எல்லாரும் பத்திரமா வீட்டிலே இருக்கீங்களா? போன வாரம் அனுப்பின வீடியோலாம் பார்த்தீங்களா? நல்லா புரியுதா? எல்லாருக்கும் மைண்டில் இருக்கா? சரி, இப்போ ஒரு பாடம் படிக்க போகிறோம். இப்போ படிக்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு கடித வகை. கடிதம் எப்படியெல்லாம் எழுதலாம், யாருக்கெல்லாம் எழுதலாம், கடிதம் என்னெல்லாம் கேட்டு எழுதலாம், அதுதான் இந்த தலைப்புல இருந்து நம்ம படிக்க போகிறோம். பார்க்கலாமா? மொத்தம் கடிதம் எழுதுகிற முறை, கடிதம் எழுதுகிற முறை நம்ம என்ன சொல்லுவோம், லெட்டர்னு சொல்லுவோம். அந்த கடிதம் எழுது முறை 2 வகையில் சொல்லலாம். என்னன்னா, அலுவலக கடிதம். அலுவலக கடிதம்னா ஆஃபீஸ்க்கு எழுதுறது, உயர் அதிகாரிகளுக்கு எழுதுறது, கம்பெனிக்கு எழுதுறது, வேலை கேட்டு எழுதுறது, இந்த மாதிரி அலுவலக கடிதம், ஆஃபீஸ்க்கு எழுதுகிற கடிதம். அடுத்த கடிதம் உறவு முறை கடிதம். உறவு முறைனா இப்போ நம்ம இங்கே இருப்போம், நம்ம சொந்தக்காரவங்க யாராவது வெளியூரில் இருப்பாங்க, அவங்களுக்கு எழுதக்கூடிய கடிதம் உறவு முறை கடிதம். அப்போ கடித வகை 2 வகையில் எழுதலாம். என்னன்னது, அலுவலக கடிதம், இன்னொன்று உறவு முறை கடிதம். பார்க்கலாமா? முதல்ல கடிதம் எழுதுறதுக்கு நல்லா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 2. கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிக்கணும். கொடுத்துருக்கிற வினா, யாருக்கு கடிதம் எழுத சொல்லியிருக்கிறாங்க, யாருக்கு, அந்த கொடுத்துருக்கிற அந்த தலைப்பிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது அலுவலக கடிதமா இல்லை இது உறவு முறை கடிதமானு. அப்போ யாருக்கு கடிதம் எழுதணும் அந்த விஷயத்த நல்லா கவனிக்கணும். அடுத்தது எதற்காக கடிதம் எழுதணும், எதற்காக, என்ன காரணம், எதை கேட்டு எழுதுகிறோம், எதை வாழ்த்தி எழுதுகிறோம், எதை சொல்கிறதுக்காக கடிதம் எழுதுகிறோம், இந்த 2 விஷயம் நல்லா கவனிக்கணும். அப்போ கடிதம் எழுதும்போது 2 விஷயங்கள் நல்லா கவனிக்கணும். என்னன்னா, யாருக்கு கடிதம் எழுதணும், எதற்காக கடிதம் எழுதணும், இதை 2ஐயும் கவனிச்சிட்டோம்னா ஈஸியாக கடிதம் எழுதிடலாம். படிக்கவே வேணாமானவர்களே, இது மனப்பாடம் பண்ணுற வேலையே இல்லது, நீங்கள் அழகாக எழுத வேண்டிய விஷயம் இது. இப்போ பார்க்கலாமா எப்படி எழுதுறதுன்னு? இப்போ ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க. என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, குடிநீர் வசதி வேண்டி, குடிநீர் தண்ணி, நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய தண்ணி இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. அப்போ அந்த குடிநீரே நமக்கு வரலன்னா, வசதி கம்மியாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம யாருக்கு கடிதம் எழுதணும்? அதான் குடிநீர் வசதி வேண்டி நகராட்சி ஆணையருக்கு விண்ணப்பம் எழுதுக. நகராட்சி ஆணையர், நம்ம இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தினுடைய ஆணையருக்கு விண்ணப்பம், கடிதம் எழுதணும். அப்போ இதில் 2 விஷயங்கள் என்னன்னா பார்க்க சொன்னேன் மிஸ்ஸு. யாருக்கு, அப்போ இந்த கடித தலைப்புல இருந்து யாருக்கு, நகராட்சி ஆணையருக்கு. எதற்காக, குடிநீர் வசதி வேண்டி. 2 முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம இந்த ஹெட்டிங்கை மட்டுமே வச்சுக்கிட்டு அழகாக படிக்காமல் கடிதம் எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்? முதல்ல இந்த கொடுத்துருக்கிற வினாவிலிருந்து தலைப்பு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அந்த கேள்வி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரை எடுத்து நம்ம போட்டுக்கணும். சப்போஸ் 3ன்னு கொடுத்தாங்கன்னா 3ன்னு போட்டுட்டு தலைப்பு எழுதணும். என்ன எழுத போகிறோம்? இதுக்கு தலைப்பு என்ன? குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பம். குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பம் கடிதம். யார் எழுத போகிறோம்? நம்ம தான் எழுத போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு அனுப்புனர் எழுதணும். அனுப்புனர் யார்? நம்ம தான். முதல்ல யார் கடிதம் எழுதுகிறோமோ அவங்க பேர் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ சரவண பெருமாள் கடிதம் எழுதுகிறாரு. அப்போ சரவண பெருமாள் அவர் பேர். எங்கே இருக்கிறார் அவர்? எண் 2, அவங்க வீட்டு நம்பர் 2, அவங்க வீட்டு அட்ரஸ் என்னது? கிழக்கு தெரு, மதுரையில் இருக்குது. இப்போ நல்லா கவனிக்கணும் இன்னொரு விஷயம். இந்த இடத்துல மதுரையிலிருந்து நகராட்சி ஆணையருக்கு, அங்கே இருக்கிற மதுரை நகராட்சி ஆணையருக்கு சரவண பெருமாள் குடிநீர் வசதி கேட்டு கடிதம் எழுதுறாரு. இப்போ இது அனுப்புனர். இதில் ஏதாவது படிக்கணுமா? ஒன்றுமே இல்லை பாருங்க. தலைப்பு அங்கே பார்த்து எழுதணும். அனுப்புனர் யார்? நம்ம அட்ரஸ் தான், நம்ம பேர், நம்ம வீட்டு எண்ணு, நம்ம எங்கே இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் என்ன இருக்கிறோம்? சென்னையில் இருக்கிறோம். நம்ம பேர் அங்கே என்ன போட்டுக்கலாம்? இங்கே எழுதிட்டு சென்னைன்னு போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ என்ன செய்யணும் பாருங்க. பெருனர் யாருக்கு கொடுக்க போறோம்? நம்ம யாருக்கு எழுத சொல்லியிருக்கிறாங்க? நகராட்சி ஆணையர் அவர்கள், மரியாதையா, ஏன்னா பெரிய அதிகாரி இல்ல, அதனால நகராட்சி ஆணையர் அவர்கள். அந்த நகராட்சி ஆணையர் எங்க இருப்பாரு? நகராட்சி அலுவலகம், ஆபீஸ் அலுவலகத்துல இருப்பாரு. எங்க கொடுக்குறோம் நம்ம? மதுரை. எங்க இருந்து கடிதம் எழுதுறோம்? மதுரையில இருந்து எழுதுனா மதுரையில இருக்கிற அலுவலகத்துக்கு தான் கடிதம் கொடுக்கணும். நம்ம சென்னையில் இருந்துக்கிட்டு மதுரைக்கு கடிதம் எழுதக்கூடாது. அதனால் அனுப்புனரில் இடப்பெயர் மதுரைன்னு போட்டால் பெறுநரில் என்ன போடணும்? மதுரைன்னு போடணும். அப்போ இது பாருங்கள், இந்த கொஸ்டின்லேயே இருக்குது உங்களுக்கு. நகராட்சி ஆணையருக்கு, அதவே அழகாக எடுத்து பெறுநர் அட்ரஸில் எழுதிக்கணும். அவ்வளோதான்.
இப்போ விழி விழி விழினா அழைக்கிறது. இப்போ நம்ம அனுப்புனர், நம்ம பெறுனர், அடுத்த விஷயத்த சொல்ல போகிறோம். அதுக்கு பேர் விழி. விழினா அழைத்தல். என்ன சொல்ல போகிறோம்? வணக்கத்திற்குரிய ஐயா, வணக்கத்திற்குரிய ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறோம்? எதுக்காக கடிதம் எழுதுகிறோம்? நம்ம முக்கியமான அந்த கண்டென்ட் என்ன, தலைப்பு என்ன? குடிநீர் வசதி வேண்டுதல் சார்பாக. குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி வேண்டும், அதை சம்பந்தமாக அந்த கடிதத்தை நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். முதல்ல என்ன போடணும்? வணக்கம். வணக்கம் போட்டாச்சு. போட்டுட்டு எங்கள் பகுதியில், இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் இருக்கிற பகுதிக்கு தக்கன எத்தனை வீடு இருக்குது, எத்தனை தெருவு இருக்குது, என்ன இருக்குது, அதை நீங்கள் மாற்றிக்கலாம். மிஸ் இது சும்மா ஒரு மாதிரிக்காக தான் கொடுத்துருக்கேன் நான். எங்கள் பகுதியில் 20 தெருக்கள் இருக்கின்றன, 20 தெருக்கள் உள்ளன, ஆனால் 2 குடிநீர் குழாய்கள் மட்டுமே உள்ளன. 20 தெரு இருக்குது, 2 குடிநீர் குழாய் தான் இருக்குது. அவையும் சரியாக பராமரிக்கப்படாமல் பழுதுபட்டுள்ளன. பராமரிக்கப்படாமல்னா சரியா இல்லாம, என்னது, அடிக்கடி லீக் ஆகுறது, அடிக்கடி தண்ணி வராம இந்த மாதிரி இருக்குது, பழுது பட்டுள்ளன. எங்கள் பகுதியில் உள்ள மக்கள். அடுத்தது என்ன சொல்கிறோம்? எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் டெய்லி வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும், அந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் குடிநீருக்காக 2 குடம் தண்ணி, 1 குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கே அதிகமான நேரத்தை செலவிட வேண்டிய சிரமத்தில் உள்ளனர். இதெல்லாம் அந்த கடிதத்தில் எழுதுகிறோம் அதிகாரிக்கு. எழுதிட்டு, எனவே உடனே இமீடியட்டாக எங்கள் பகுதிக்கு கூடுதலாக அதிகமான குடிநீர் குழாய்களை அமைத்து கொடுக்கவும், பழுதுபட்ட குழாய்களை சரி செய்யவும், ரிப்பேராக இருக்குல்ல அதவும் சரி செய்யவும், செப்பனிடவும்னா சரி செய்யவும், ரிப்பேர் பார்க்கவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுத போகணும். இந்த கடித செய்தி, இதுக்கு பேர் வணக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம்ல, எங்கள் பகுதியில் 20 தெருக்கள், இந்த கேட்டுக்கொள்கிறேன் வரைக்கும் கடித செய்தி. நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு தக்கன மாதிரி, உங்கள் பகுதிக்கு தக்கன மாதிரி நீங்கள் இதை மாற்றி எழுதிக்கலாம். சரியா? இதவே எழுதணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது நான் கடைசியில் நன்றின்னு முடிக்கணும். நன்றின்னு முடித்த பிற்பாடு இங்கே பாருங்கள், கடிதத்துக்கு இந்த பக்கம் இல்லை, இடது பக்கம் இடம் எங்கே எழுதுகிறோம்? நம்ம மதுரை. எந்த இடத்துல எழுதுகிறோம்? மதுரை. என்னைக்கு கடிதம் கொடுக்குறோமோ அன்னைக்கு தேதியை போட்டுக்கலாம். என்னைக்கு கடிதம் எழுதுறோமோ அந்த தேதியை அன்னைக்கு போட்டுக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, இப்படிக்கு யார் கடிதம் எழுதுறது? சரவண பெருமாள். முடிஞ்சிருச்சு கடிதம். கடைசியில் அந்த கடிதத்தை எழுதி என்ன செய்யணும்? கவருக்குள்ள வைக்கணும். அப்போ என்ன செய்ய போகிறோம்? மேலே அட்ரஸ் எழுதணும்ல, உரைமேல் முகவரி. அந்த பெறுநர், அனுப்புனர் பெறுநர் அட்ரஸில் பெறுநர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே தூக்கி அழகாக அங்கே எழுதணும். அங்கே பாருங்கள், பெறுநர் அட்ரஸில் இருக்கிறது நகராட்சி ஆணையர் அவர்கள், நகராட்சி அலுவலகம் மதுரை எழுதிடணும். இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம கடிதம் எழுதுறதுக்கு, அலுவலக கடிதம் எழுதுறதுக்கு என்னென்ன விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், தலைப்பு அந்த கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். அனுப்புனர், நம்ம கடிதம் யார் எழுதுகிறோமோ அவங்க அட்ரஸ்ஸு. பெறுநர், யாருக்கு எழுத சொல்லியிருக்கிறாங்க அந்த அவர் பேர். விழி எல்லா கடிதத்துக்கும் ஒன்றா எழுதிக்கலாம். வணக்கத்திற்குரிய ஐயா. அடுத்தது பொருள், கொஸ்டின்லேயே இருக்குது. குடிநீர் வசதி வேண்டுதல் சார்பாக, இல்லைனா வேண்டி விண்ணப்பம் எழுதிக்கலாம். கடித செய்தி உங்கள் பகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். இப்படிக்கு போட்டுட்டு கீழே கடிதம் எழுதுகிறவங்க பேர், இடம் இருக்கணும், நாள் இருக்கணும், கடைசியில் உரைமேல் முகவரி இருக்கணும். அப்போ அலுவலக கடிதத்தில் இத்தனை விஷயங்களும் இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ அடுத்தது இன்னொன்று, உறவு முறை கடிதம். உறவு முறைனா தந்தைக்கு எழுதலாம், தோழிக்கு எழுதலாம், நண்பனுக்கு எழுதலாம், எல்லாருக்கும் எழுதலாம். நம்ம பாராட்டி எழுதலாம், இல்லை மகிழ்ச்சி எழுதலாம், பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி எழுதலாம், இதெல்லாம் எழுதலாம். இப்போ நான் ஒரு கடித தலைப்பு கொடுத்துருக்கிறேன். உன் தோழிக்கு, கேர்ள்ஸாக இருந்தால் தோழிக்கு, பாய்ஸாக இருந்தால் நண்பனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கடிதம் எழுதுக. பிறந்த நாள், அவனுக்கு பிறந்த நாள். அப்போ நீ என்ன செய்ய போகிற? அவனுக்கு வாழ்த்து சொல்கிற. முதல்ல கடிதத்தில் என்ன விஷயம் கவனிக்கணும்? யாருக்கு? நண்பனுக்கு, தோழிக்கு. எதற்காக? பிறந்த நாள் வாழ்த்து. 2 விஷயம் நல்லா பிடிச்சிக்கணும். யாருக்கு, எதற்கு. யாருக்கு எழுத போகிறோம்? தோழிக்கு இல்லைனா நண்பனுக்கு. எதுக்காக? பிறந்த நாளுக்காக. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். இந்த உறவு முறை கடிதம் எழுதும்போது முதல்ல என்ன செய்யணும்? தலைப்பு அழகாக போட்டுக்கணும். நண்பனுக்கு கடிதம், பாய்ஸாக இருந்தால். கேர்ள்ஸாக இருந்தால் தோழிக்கு கடிதம். அந்த ரைட் கார்னரில் இடம் சென்னை. இப்போ நீ சென்னையில் இருக்க, எங்கே இருக்கியோ அங்கேருந்து சென்னை. என்னைக்கு கடிதம் எழுதுறியோ அந்த நாள் போட்டுக்கணும். இதுக்கு அனுப்புனர் பெறுநர் எழுதக்கூடாது. உறவு முறை கடிதத்துக்கு அனுப்புனர் பெறுநர் எழுதக்கூடாது. போட்டாச்சா? அடுத்தது பாருங்கள், இது
இது விழி. விழினா அழைக்கிறது. அன்புள்ள நண்பனுக்கு, என் 6 உயிர் நண்பனுக்கு, என் உயிர் தோழிக்கு, என் உயிர் தோழனுக்கு, நீங்கள் என்ன வேணாலும் இந்த இடத்துல மாற்றிக்கலாம். ஆனால் இங்கே ஏதாவது ஒன்று வரணும். விழி என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி சொல்கிறோம் 2 லைன். நான் நல்லா இருக்கேன், நான் நலமாக இருக்கிறேன், என் பெற்றோரும் நல்லா இருக்காங்க, எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறோம், அதை போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் என்ன செய்கிறேன்? எண்ணுகிறேன். இது நலம் விசாரிச்சாச்சு. அடுத்து செய்தி என்ன சொல்ல போகிறோம்? இந்த மாதம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி உன் பிறந்த நாள் வருது. உன் பிறந்த நாள் எப்போதும் என் நினைவில் இருக்கும். எனக்கு உன் பிறந்த நாள் மறக்கவே மறக்காது. இந்த ஆண்டு உன்னுடைய பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள என்னால் இயலாது. என்னால் என்ன செய்யாது? என்னால் முடியவே இல்லை. ஏன்னா என்ன சொல்கிறான் பார், முடியல. காரணம் சொல்கிறான். முதல்ல நலம் விசாரிக்கிறான், அப்புறம் உன் பிறந்த நாளை பற்றி சொல்கிறான், அதில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஏன்னு சொல்கிறான் பார். இன்னும் இந்த ஊரடங்கு உத்தரவு முடியல, தவறாக தப்பாக நினைக்காத, என் மனம் எப்போதும் உன் கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்தியை முடிச்சுட்டான். கடைசியில் வாழ்த்துறான். இறைவன் உனக்கு நீண்ட ஆயுளையும், நீண்ட ஆயுசு, நீண்ட ஆயுளையும் சிறந்த அறிவையும் தர வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். கடவுளை வேண்டிக் கொள்கிறான். எவ்வளோ அழகாக எழுதுறான் பத்தியா? நலம் விசாரிக்கிறான், உன் பிறந்தநாள் எப்பன்னு சொல்கிறான், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? என்னால் வர முடியாது, வருத்தப்படாதன்னு சொல்கிறான். கடைசியில் என்ன செய்கிறான்? வாழ்த்துறான். பிறந்த நாள் வாழ்த்துறான். நம்மளும் இதை எழுதிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த கடித செய்தியை மாற்றிக்கலாம். இதவே எழுதணும்னு அவசியமே கிடையாது. அடுத்தது பாருங்க, இன்னும் சொல்கிறேன். மீண்டும் உனக்கு என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மீண்டும் உனக்கு என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். என்றும் அன்புடன். கடிதம் எழுதுகிறவன் பேர் அகிலன். என்றும் அன்புடன், இல்லைனா இப்படிக்கு அகிலன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறணும். அடுத்தது கடைசியாக கடிதம் எழுதியாச்சு. இதுக்கு என்ன செய்யணும்? உறவுமுறை கடிதத்துக்கு அனுப்புனர் பெறுநர் எழுத வேண்டாம். ஆனால் என்ன செய்யணும்? உரைமேல் முகவரி எழுத வேண்டும். அப்போ உரைமேல் முகவரியில் பெறுநர்னு போட்டுட்டு உன் நண்பனுடைய பெயர். நீ சென்னையில் இருக்கிற, உன் நண்பன் மதுரையில் இருக்கிறான். ஒரே இடத்துல இருந்தால் கடிதம் எழுத முடியாது, சரியா? ஒரே இடத்துல கடிதம், வேற ஊருக்குன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ உன் நண்பனுடைய பெயர் எழில் வேந்தன். அவன் நம்ம இருக்கிற வீட்டு நம்பர் 7, அவ்வை சண்முகம் சாலை, மதுரைக்கு நீ கடிதம் எழுதுற. சரிங்களா மாணவர்களே? நல்லா புரிஞ்சுச்சா? இப்போ பாருங்க, இன்னும் இந்த உறவுமுறை கடிதத்துக்கு என்னன்னா முக்கியமாக இருக்கணும்? இடம், நாள் ரைட் கார்னரில் இருக்கணும். விழி, அன்புள்ள நண்பனுக்கு அது இருக்கணும். நல செய்தி முதல்ல நல்லா விசாரிக்கணும். அது எல்லாருக்கும் ஈக்குவலாக இருந்தாவே போதும். அடுத்து கடித செய்தி, நீ என்ன சொல்ல வர்ற? என்ன பிறந்த நாளுக்கு எழுதுறியா, பாராட்டி எழுதுறியா, இல்லை ஏதாவது சொல்கிறதுக்கு எழுதுறியா, இந்த மாதிரி எழுதணும். அடுத்தது இப்படிக்கு, உரைமேல் முகவரி, இது எல்லாமே என்ன செய்யணும்? எழுத வேண்டும். இப்போ இது அலுவலக கடிதம், உறவுமுறை கடிதம் படுத்தோம். அலுவலக கடிதம் குடிநீர் வசதிக்கு பதிலாக மின்விளக்கு வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி, நூலக வசதி, அடுத்தது சாலை சீரமைப்பு வசதி, சாலையை ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அடுத்தது களவு போன பொருளை கண்டுபிடித்து தர வேண்டி புகார் கடிதம், அடுத்தது விடுப்பு விண்ணப்பம், வேலை வேண்டி விண்ணப்பம், விழாவிற்கு அனுமதி கேட்டு விண்ணப்பம், இது எல்லாத்துக்குமே அனுப்புனர் பெறுநர் எழுத வேண்டும். அடுத்தது பாருங்க, இது உறவுமுறை கடிதத்தில் சுற்றுலாவுக்கு நீ போயிருக்கிற, அதை பற்றி உன் நண்பனுக்கு சொல்கிற. அடுத்தது ஊருக்கு வரும்படி உன் நண்பனுக்கு கடிதம் எழுதுகிற. பாராட்டு கடிதம், நன்றி கடிதம், மாமா பரிசு அனுப்பியிருக்கிறார் அவருக்கு நன்றி கடிதம் எழுதுகிற. அனுமதி வேண்டி தந்தைக்கு கடிதம், சுற்றுலா செல்ல அனுமதி வேண்டி தந்தை கடிதம் எழுதுகிற. பள்ளிக்கூடத்தில் நடந்த விழாவை பற்றி உன் நண்பனுக்கு கடிதம் எழுதுகிற. இது எல்லாத்துக்கும் அனுப்புனர் பெறுநர் எழுத வேண்டாம் அந்த கடிதத்துக்கு, ஆனால் உரைமேல் முகவரி எழுதணும். ஓகே மாணவர்களே? நல்லா புரிஞ்சுச்சா? ஜூம் கிளாஸ்க்கு வாங்க, இன்னும் தெளிவாக நம்ம என்ன செய்யலாம்? கற்றுக்கலாம். ஓகே சில்ட்ரன். Thank you, children. Hi.